தலைமுடி காத்துல அசைஞ்சது ஓகே. கண்ணு யாரையோ தேடிச்சு சார். அங்க கூட்டத்துல யாரு சார்? யாராவது இருந்தாங்களா சார் அங்க? இல்லங்க. நமக்கு விருப்பப்பட்டவங்க. இட்ஸ் கேஷுவல் மேனரிசம். ஓகே. ஆடியன்ஸ் முன்னாடி இருப்பாங்க. அவங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கள எப்படி பார்த்து தானே பாடுவோம் நம்ம. ஆடியன்ஸை பார்க்காம பாட முடியாதுல்ல. அப்ப ஆடியன்ஸ் தான் தேடினீங்க. டெஃபினட்டா ஆடியன்ஸ் தான். ஏன்னா வேற நான் யாரும் இல்ல. தேடுறதுக்கு அங்க யாருமே இல்ல. யாருமே இல்ல. ச்சே! என்ன சார் அந்த துள்ளாத மனம் துள்ளும்ல வந்து விஜய் சார் வந்து பாடுவாரு. அந்த மாதிரியான காதல் விஷயங்கள்லாம். அந்த மாரி ஏதாவது நெனச்சிருக்குமோ, அதுதான் வந்து சத்யன் சார் தேடினாரோ அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அது இல்ல டு பி டிசப்பாயின்ட்மென்ட். ஆனஸ்ட் ஆடியன்ஸை பார்த்து தான் ஆடியன்ஸ் பாடுனது. தான். ஆமா. ஓகே. டெஃபினெட்லி. சார் நெனச்சீங்களா? எப்பயோ பாடுன பாட்டு. ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ண அந்த பேஜ்ல கூட ஆக்சுவலா நெனச்சிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி. இது சீரியஸ்லி. பாசிபிள் ஆயிருக்கு. எப்படி ஃபீல் ஆச்சு? ஃபர்ஸ்ட் என்னடா ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு உடனே? எனக்கு இது தெரியலங்க. இது வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. நான் நெனச்சு பார்க்காத ஒரு விஷயம் அது. லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு பிரேக் ஒண்ணு வரும். ம், ம், அது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ல வரும் அப்படின்னு ம். தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கூட அப்போ வெக்ஸ் ஆகிட்டே போயிட்டுருப்போம் நம்ம இன்னும் ஒர்க் அவுட் ஆகலையேன்னு. பட் ஓகே இப்போ நம்ம பண்ண போகிறது ஏதாச்சும் ஒன்று பிரேக் ஆக போகுது, அடுத்து பண்ண போகிறது ஏதாச்சும் பிரேக் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா 26 வருஷம் முன்னாடி ஒன்று பண்ணது வரும், ம். தூக்கி நிறுத்தும் நம்மளை அப்படின்னு நான் இது வந்து எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த அது யூனிவர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அன்பான மக்கள், அந்த லவ்வபிள் சோல்ஸ் அவங்களாம் தேங்க்ஸ் சொல்லணும்.